ஹாய் ஹலோ மக்களே, நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வர எல்லா சொந்தங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நிறைய சீரீஸ்ல நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். அதுல ஒரு சீரீஸ் பொலிட்டிக்கல் சீரியஸ், நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் 30 நாளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், அந்த சீரீஸ்ல விஜய் பொலிட்டிக்கல் யாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் நினைச்சு கூட பார்க்கல இவ்வளவு சீக்கிரம் ஒரு கட்சியை அனௌன்ஸ் பண்ணுவாரு, கட்சி பேரை அனௌன்ஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதை பத்தின ஒரு ஃபுல் வீடியோ தான் இந்த சீரீஸ்ல நம்ம பார்க்க போறோம். இது எபிசோட் 1, எபிசோட் 2 அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். இந்த வீடியோல 3 பார்ட்டா நான் பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட் அவர் அறிக்கை விட்டுருந்தார் இல்லையா, அதை பத்தின விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். செகண்ட் பார்ட் இங்க களம், அரசியல் களம் எப்படி இருக்கு, அவர் அது பாசிட்டிவா நெகட்டிவா, எந்தெந்த ஓட்டர்ஸ்லாம் அவர் பேங்க் பண்ணுவாரு, எந்தெந்த ஓட்டர்ஸ்லாம் அவர் குறி வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கள நிலவரங்களை பத்தி பார்ப்போம். தேர்ட் விஷயம் அவர் செட் பண்ண கோல் ரொம்ப பெருசு. சோ அதை நோக்கி அவர் பயணிக்கிறானா என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் பண்ணணும் அப்படின்றது பார்ட் 3ல பார்ப்போம். சரி, ஓகே. ஃபுல் வீடியோ இன்ட்ரெஸ்டா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்பதான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கும். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நான் இந்த வீடியோல நிறைய சேகரிச்சு எடுத்துன்னு வந்திருக்கேன். சோ அந்த விஷயங்கள்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, அடுத்து என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதுன்றத முன்கூட்டியே நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ வீடியோ நம்ம இப்போ ஃபுல்லா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு அறிக்கை விடுறாங்க. ஒரு திடீர் அனௌன்ஸ்மெண்ட் தான், யாருமே எதிர்பார்க்கல. திடீர்னு என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அதுவும் அவங்க ஒரு அபிஷியல் பேஜ்ல விடுறாங்க. தமிழக வெற்றி கழகம் நேம்ல இக்க விட்டுட்டாங்க. அது எப்படி பார்க்காம விட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆக்சுவலா வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு இக்கு வரணும். இந்த மொத்த பில்டிங்ல அது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல. இந்த நேம்லயே ஒரு பெரிய குளறுபடி இருக்குங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு கட்சி இங்க இருக்கு. அப்ப நான் யாரா? நீங்களும் அண்ணன் கொடுங்க. சோ இவங்க இப்பதான் ரெஜிஸ்டர் பண்ண போயிருக்காங்க. அது கொஞ்சம் ப்ராசஸ் லாங்கா எடுக்கும். சோ அதெல்லாம் அவங்க அனலைசிஸ் பண்ணி தான் கட்சி நேம் ஃபைனலா அனௌன்ஸ் பண்ண முடியும். இப்போதைக்கு அவங்க வச்சிருக்க நேம் இதுதான். இது சேஞ்ச் கூட ஆகலாம். சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா சேஞ்ச் கூட ஆகலாம். இது ஃபைனல் கிடையாது. ரைட் கார்னர்ல பாத்தீங்கன்னா விஜய் சாரோட போட்டோ இருக்கு. நான் சைட்ல அதை கொடுக்குறேன். நீங்க அப்படியே அதை கோத்ரூ பண்ணுங்க. அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்கன்றதை நம்ம டீப்பா அனலைஸ் பண்ணிடலாம். லெஃப்ட்ல தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ரைட்ல விஜய் சாரோட போட்டோ இருக்கு. சோ அதுக்கப்புறமேட்டா அன்பான தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் அப்படியே லைனா சொல்லிட்டே இருக்காரு. நான் ஒரு சில விஷயங்கள்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த விஷயங்கள் மட்டும் நான் சொல்றேன், அதை மட்டும் பாருங்க. மெயினா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தற்போதைய அரசியல் சூழல் பற்றி நீங்கள் அனைவரும் அறிந்ததே. நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் ஒருபுறம் என்றால், நம் மக்களை சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம் மறுபுறம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது எப்படின்னா, ஊழல் மற்றும் மனித அரசியல் கலாச்சாரம் அப்படின்னு சொல்றது எல்லா கட்சிக்கும் பொருந்தும். இங்க டிஎம்கே மேலேயும் ஊழல் கேஸ் இருக்கு, ஏடிஎம்கே மேலேயும் ஊழல் கேஸ் இருக்கு, பாஜக மேலேயும் ஊழல் கேஸ் நிறைய இருக்கு, காங்கிரஸ் மேலேயும் ஊழல் கேஸ் நிறைய இருக்கு. சோ அவரு 4 கட்சியுமே சொல்றதா தான் நம்ம எடுத்துக்கணும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அடுத்து பாத்தீங்கன்னா, மக்களை சாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரம். சோ ஆப்வியஸா இது பிஜேபி மீன் பண்றாரு. அப்புறம் சாதி ரிலேட்டடா இருக்க சில பல கட்சிகள் அவர் மீன் பண்றாரு. உனக்கு எம நான் தான்டா. சோ அப்ப பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கட்சியுமே தான் அவர் டார்கெட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஒரு மெயினான விஷயம் நான் மறந்துட்டேன். அவங்க போட்டோ கீழே பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இதை பாராட்டி பேசியிருந்தாங்க. இது ஒரு நல்லா இருக்கு. இந்த விஷயத்த மெயினா அவங்க எடுத்து வச்சிருக்குது. இதை அவங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா இது ஒரு டேக்லைன் மாதிரி இருக்கு. அப்புறம் இன்னொரு செகண்ட் பேஜ்ல ஒரு குரல் இருக்கு. இது ஆக்சுவலா திருக்குறள்ல வர ஒரு லைனு. சோ இது ஒரு டேக்லைன் மாதிரி எடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வரக்கூடிய அறிக்கை அப்புறம் எல்லா விஷயங்களையும் இது பண்ணுவாங்க. இதுல இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல முக்கியமான விஷயங்கள் பாத்தீங்கன்னா இதுதான். இதுக்கு மேல நிறைய விஷயங்கள் வளவள கொலவள அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சி அறிக்கையிலும் வர வேண்டிய விஷயங்கள் தான் இருக்கும். அந்த அளவுக்கு முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து இருக்காது. இதுல நான் நோட்டீஸ் பண்ண விஷயங்கள் நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணீங்களான்னு தெரியல. பிளாக் கலர் ஃபாண்ட்டை விட்டுருங்க. ஃபாண்ட்டை தவிர்த்து
ரெட்டு, எல்லோ, அப்புறம் ப்ளூ, இந்த 3 விஷயத்தையும் வந்து அவங்க வந்து மேக்சிமமா வந்து கலர்ல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் சாரோடைய அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் ஆகட்டும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க கீழே வந்து ஒரு சிம்பிள் மாதிரி போட்டிருக்காங்க. அதுல வந்து ஸ்டாரா இருக்கு, தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டு தமிழ்நாடுடைய சிம்பிள் இருக்கு. முன்னெச்சரிக்கை மாதிரி எடுத்துக்கலாம். சின்னத்துல அதோடைய ரெஃபரன்ஸ் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. கட்சி கொடியில எல்லோ, ரெட்டு, ப்ளூ இந்த 3 கலருமே வரதுக்கு உண்டான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து ஏன்னா ஆல்ரெடி அவங்க கொடி வந்து ஒயிட்ல இந்த மாதிரி ஒரு சம்திங் ரவுண்ட் சிம்பிள் இருக்கும். அதுல விஜய் வந்து இப்படி கை காமிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் ஆல்ரெடி விஜய் மக்கள் இயக்கத்துடைய கட்சி கொடி வந்து இருந்தது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார் வந்து ரவுண்டா இருக்கு. அதுக்கு நடுவில் வந்து தமிழ்நாடுடைய அந்த மேப்போடைய இமேஜ் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மேடம் வந்து பாத்தீங்கன்னா ரெட்டு, எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஒரு லைன் மாதிரி போட்டிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு கலரை வந்து மெயினா இது மூலியமா டினோட் பண்ற மாதிரி இருக்கு. அது எந்த அளவுக்கு இனிமே அவங்க யூஸ் பண்றாங்கன்றது அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த தமிழகம் வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து நாங்க வந்து கட்சி வந்து ரிஜிஸ்டர் பண்றோம். இப்பதான் வந்து நாங்க இது பண்ண கொடுத்துருக்கோம், ரிஜிஸ்டர் பண்ண கொடுத்துருக்கோம். இனிமே அது ரிஜிஸ்டர் ஆயிட்டு வரணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2024 தேர்தலில் வந்து நாங்க நிக்க போறது இல்ல. 2026 சட்டமன்ற தேர்தல் தான் வந்து எங்களுடைய இலக்கு. அதுல வந்து என்னன்னா ஆட்சி பிடிப்பதுதான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஒரு வீரல் புரட்சியே. அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லிருக்காங்கன்னா அவர் வந்து இன்னொரு 2 படம் வந்து ஏத்துக்கிட்டு இருக்காரு. கோட்டு, அப்புறம் லாஸ்ட் ஒரு படம். நாம வந்து ஷார்ட்ஸ் வீடியோல சொல்லிப்போம் இந்த மாதிரி அந்த படம் வந்து மோஸ்டா அட்லி தான் டைரக்ட் பண்ணுவாரு, இல்ல பிரசாந்த் நீல் டைரக்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா வந்த தகவல் வச்சு பார்க்கும்போது ஆக்சுவலா அந்த படத்தை வந்து மேக்சிமம் வந்து வெற்றிமாறன் இயக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து இருக்கு. ரொம்ப நாளுக்கு முன்னாடி வெற்றிமாறன் வந்து ஒரு நாவல் பேஸ்ட் ஸ்டோரியை வந்து விஜய் சார் கிட்ட சொன்னதாகவும், இது வந்து பொலிட்டிக்கல் டிராமா அந்த ஃபிலிம் வந்து ஸோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போவாங்க அந்த கதையை. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த நாவலே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த நாவலை வந்து படிக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு தோன்ற அளவுக்கு அது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரி. ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டோன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி அது. அதெல்லாம் வந்து அது கதையே எனக்கு தெரியும், ஆனா அப்பயே சொன்னா ரொம்ப முன்னாடியே ரிவ்யூ பண்ண மாதிரி இருக்கும். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அந்த நாவலை தான் தழுவி அந்த கதை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ மோஸ்டா வெற்றிமாறனா இருக்கதான் வாய்ப்பு. ஏன்னா லாஸ்ட் படம் அப்படின்னு சொல்லும்போது மேக்சிமம் வந்து அது வந்து ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு படமா முடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து அந்த படத்தோடைய அப்டேட்டும் நம்ம இதுல வந்து இந்த வீடியோலயே வந்து சொல்லிடுறோம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து அந்த படத்துக்கு எந்த இடையூறு இல்லாம நான் வந்து முடிச்சு கொடுத்துட்டு நான் வந்து அரசியல் வந்து களத்துல வந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இதுல ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாரு என்னன்னா இந்த 2 வருஷம் வந்து கட்சி வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய தொண்டர்களை வந்து அரசியல் மயப்படுத்தணும், அதே மாதிரி வந்து கட்சியை வந்து கடைசி கட்ட வரைக்கும் நான் வளர்த்துட்டு போகணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி வந்து நான் இதோடைய நீள அகலம் எல்லாத்தையும் அறிஞ்சுதான் நான் அரசியல் வந்து இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து எல்லாத்தையுமே ரீட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா எல்லாமே ரீட் பண்ணி இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை முன்னாடி யோசிச்சு அதில் வந்து அனலைசிஸ் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இதில் வந்து தவிர்க்கணும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம தெளிவாக இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு தெளிவாக தான் இருக்கு. இதில் எந்த ஒரு குழப்பமான ஒரு இதெல்லாம் இல்லை, கிளீன் அண்ட் தெளிவாக இருக்கு. ஏன்னா அந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் தான் இருக்கு. அதே மாதிரி ஆல்ரெடி இந்த டிவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி நேம் இருக்கிறதுனால இதை அவங்களுக்கு தருவாங்களா என்னன்னு ஒரு டவுட் இருக்கு. மற்றபடி அறிக்கைலாம் தெளிவா இருக்கு. ஸோ அறிக்கை பத்தி நம்ம முழுசா வந்து பார்த்தாச்சு. இவ்வளவுதான் அதுல மெயினான மேட்டர் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் வந்து இப்ப விஜய் அரசியல் வர்றதுக்கு உண்டான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தின ஒரு முழுசா வந்து ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் வந்து நம்ம பண்ணுவோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா விஜய் சாரோடைய சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 crore கிட்ட வந்து ஒரு 30 நாள் ஷூட்டிங் கால் ஷீட்டுக்கு வந்து அவர் வந்து மணி வந்து ஏர்ன் பண்றாரு. அதை விட்டுட்டு நான் வந்து அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து வராரு. நான் வந்து இந்த விஷயத்தை எப்படி பார்க்க போறேன்னா, நான் எனக்கு விஜய் படங்கள் பிடிக்கும், நான் எல்லா விஜய் படமும் தியேட்டர்ல போய் பார்ப்பேன், ஒரு விஜய் ரசிகர்னு கூட நீங்க என்ன எடுத்துக்கலாம். எனக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் என்னன்னா அவரு வந்து ஸ்கிரீன்ல இனிமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இனிமே வேற ஒரு ஃபார்ம்ல வந்து அவர் வந்து நம்ம அடிக்கடி பார்ப்போம்ன்றதுனால ஸோ வந்து அது வந்து ஒரு பெரிய வந்து நமக்கு ஒரு பிரச்சனையா இருக்காது. அதே மாதிரி ஒரு மெயினான விஷயம் என்னன்னா அவரு அரசியலுக்கு வந்த விஷயத்த நான் வந்து எப்படி பாக்குறேன்னா, நான் வந்து ஒரு ஜெனரல் ஓட்டரா தான் பாக்குறேன். ஜெனரல் ஓட்டருக்கு இருக்கக்கூடிய ஒரு மனப்பாங்க தான் நான் இந்த வீடியோ வந்து பேசிட்டு இருக்கேன். ஒரு ஃபேனா வந்து நான் இந்த வீடியோ வந்து நான் பேசல. ஏன்னா அது வந்து அந்த மாதிரி பேசணும்னா கண்டிப்பா வந்து அது வந்து தப்பா இருக்கும். ஸோ அந்த நோக்கத்தோட நான் வந்து பேசல.
ஒரு ஒரு ஓட்டரா ஜென்ரலா ஒரு எப்படி சொல்றது ஒரு குடிமகனா அவர் அரசியலுக்கு வந்தது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வந்து நடிகர்கள் வந்து இந்த மாதிரி அரசியலுக்கு வரது இதுக்கு முன்னாடி நிகழ்வு வந்து நடந்திருக்கு அப்படிங்கிட்டா எக்கச்சக்கமா நடந்திருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட். எம்ஜிஆர்ல ஆரம்பிச்சு விஜயகாந்த்ல ஆரம்பிச்சு கலைஞர், அண்ணா, ஜெயலலிதா, சீமான் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் வந்து அடிக்கிட்டே போலாம். உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் வந்து அடிக்கிட்டே போலாம். இவங்க எல்லாருக்கும் வந்து டைரக்டாவோ இன்டைரக்டாவோ சினிமாவோட கனெக்ஷன் இருக்கும். சில பேர் வந்து பப்ளிக்கா சில வாதங்கள் வந்து வைப்பாங்க. ஏன் சினிமாக்காரங்க தான் இந்த நாட்டை வந்து ஆளணுமா, அப்படின்னா நம்ம தரகுறவா போயிட்டோம், அவங்கள விட்டா வேற ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஜென்ரலா காமனா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இங்க தமிழ்நாட்டுல இவ்வளவு நாள் வந்து இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மீடியம் அப்படி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சினிமா தான். நம்ம எல்லாரும் சினிமா ஸ்டாரை பார்த்து சினிமா ஸ்டார் கிட்ட இருந்து கத்துக்கிட்டு அவங்களோட ஸ்டைல பார்த்து அவங்களோட நடவடிக்கைகள், அவங்க பேசுற வசனம், மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ட்டோட கலந்துதான் நம்ம நாகரிகம் வந்து அப்படியே மெல்ல மெல்ல க்ரோ ஆகிட்டே வந்திருக்கு. அதனால நமக்கும் சினிமாக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பங்காளிங்க மாதிரி. இங்க இருந்து நம்ம ஆளுங்க யாராவது ஒருத்தவங்க போனாங்கன்னா நம்மள இருந்து ஒரு ஆளே போன மாதிரி நம்ம ஆளுங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து சினிமால இருந்து வராது வந்து நம்மளால தடுக்கவே முடியாது. நீங்க ஜென்ரலா யோசிச்சு பாருங்க, இருக்கிறதுல எந்த மீடியமால அதிகப்படியான மக்களை ரீச் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பதில் தான் அதுக்கு இருக்கும், சினிமா தான். நீங்க ஒரு தொகுதியில ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு நபர் வந்து நல்லது செஞ்சுட்டு வர்றாருன்னா அவரு எல்லா மக்களுக்கும் தெரியும்னா அவரு எவ்வளவு போராட வேண்டியதுன்னு இருக்குன்னு தெரியுமா? அவரை வந்து நீங்க எல்லா மக்களுக்கும் காட்டணும்னா எந்த மீடியாலையும் உங்களால காட்டவே முடியாது. ஒரு பிட்டு பேப்பர்ல துண்டு நியூஸா வந்துச்சுன்னா கூட அதை ரீட் பண்றவங்க எத்தனை பேர், அதை ஸ்கிப் பண்ணிட்டு போறவங்க எத்தனை பேர்? இதுவே ஒரு ஆக்டர் நடிச்சு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதை எத்தனை பேர் பார்ப்பாங்க? ஸோ இந்த டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கிட்டாலே புரிஞ்சிடும் எதுக்கு ஆக்டிங்ல இருந்து இல்ல ஆக்டர்ஸ்ல இருந்து எதுக்கு சினிமா துறையில இருந்து நம்மளை ஆடுறதுக்கு வந்து வராங்கன்ற விஷயத்த வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுதான் வந்து லார்ஜ் மீடியம். ஒரு முகத்தை வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஒரு விஷயத்த வந்து பண்ணணும்னு வந்தா இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து வே வந்து சிம்பிள், ரொம்ப ஈஸியா வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மக்களோட கனெக்ட் ஆயிடுவாங்க. ஸோ அதுதான் ஒரு விஷயம். இது வந்து ஜென்ரலா பார்த்தாலே புரிஞ்சிடும். இது சும்மா பேச்சுக்காண்டி சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, சினிமால இருந்தா ஆள் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சொல்றவங்களே இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் சினிமாவுக்கு ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கும். சரி, நம்ம அது டாபிக் வேற இடத்துல மாறி போகுது. ஸோ நம்ம டாபிக் உள்ள வருவோம். இங்க கரண்ட்ல வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவா இருக்கட்டும், எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவா இருக்கட்டும், தேர்ட் பிளேஸ்ல நாம் தமிழர் கட்சி அவங்களுக்கு ஒரு செப்பரேட் ஓட் பேங்கிங் வச்சிருக்காங்க. தேமுதிக, விடுதலை சிறுத்தை, பாமக அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கட்சிகள் இங்க வந்து இருக்கு. ஒன்னும் கூட்டணிக்கும் அதுக்கு இதுக்கும் போட்டி போட்டுட்டு இங்க வந்து ரொம்ப வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட வந்து கட்சி நேம சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாது இப்படி ஒரு கட்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு இங்க வந்து கட்சி வந்து கொள்கைகளோட இதோட அதோட அவங்களுக்கு ஒரு பர்சனல் ஒப்பீனியனு, பர்சனல் அஜெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களோட இருக்காங்க. இதுல இவங்க எப்படி தனியா வந்து தனிச்சு நிக்க போறாங்க என்னன்றதுலாம் நமக்கு தெரியல. இப்பதான் வந்து அறிக்கை விட்டுருக்காங்க. இன்னும் கொள்கைகள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் வெளியே விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் அவங்களுடைய ப்ராக்ரஷன் எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு, அவங்க எப்படி எப்படிலாம் செயல்படுறாங்க, எந்த விஷயத்த சப்போர்ட் பண்றாங்க, எந்த விஷயத்த அப்போஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்க முடியும். இப்ப அந்த கால நிலவரத்துல நம்ம வந்து டிஎம்கே ஏடிஎம்கே தாண்டி ஒரு கட்சி வந்து பெருசா ஆகணும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணணும்ன்ற விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட், நீங்க ஒரு கட்சியை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான கொள்கையை வந்து நீங்க வந்து கூடிய சீக்கிரத்திலே வந்து அறிவிச்சிடணும். ஏன்னா வந்து கட்சி நேம் அனௌன்ஸ் பண்ணிட்டு கொள்கை அதெல்லாம் சொல்லாம இருந்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு லாங் கேப் விட்டீங்கன்னா அது வந்து சரிபட்டு வராது. நிறைய கொஸ்டின் உங்க மேல அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. கொள்கையில் சொன்னதுக்கு அப்புறம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்களா கேட்டீங்கன்னா கொஸ்டின் வந்து நிறைய கேட்பாங்க. நீங்க அதுக்கு பதில் சொல்ற அளவுக்கு உங்க கொள்கைகள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். டாப் டு கார்னர் வரும் எல்லா விஷயத்தையும் வந்து அந்த கொள்கைகள் வந்து கவர் பண்ணிக்கணும். யாருக்கும் பாதகமாகவும் இருக்கக்கூடாது, யாருக்கும் சாதகமாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வந்து அந்த கொள்கைகள் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கணும். எவ்வளவு குறைநறைகள், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு நன்றி, எவ்வளவு நெருக்கடி, எவ்வளவு மாலைகள், எவ்வளவு மறியல்கள், எத்தனை சிக்கல், எத்தனை டென்ஷன் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு தாயா தெரியும். இங்க களத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இளைஞர்கிட்ட போய் நீங்க போய் கேட்டீங்கன்னு அவங்க கிட்ட திராவிடம்னா என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போர் அடிக்காரா போட அப்படின்ற மனநிலைமைக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. ஏன்னா வந்து 50-60 வருஷமா வந்து திமுக அதிமுக திமுக அதிமுக திமுக அதிமுக மாத்தி 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 ஓட்டை போட்டு இது வந்து லிட்டரலா அவங்கள விட்டா யாருமே ஆள் இல்லைன்ற அளவுக்கு அந்த கட்சி வந்து அவ்வளோ பெருசா வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை வந்து உடச்சி இன்னொரு கட்சி வந்து மேல வரணுன்றது வந்து சாத்தியமே இல்லாத காரணியம்.
இதை வந்து அசட்டுத்தனமா யாராலையும் வந்து பண்ணவே முடியாது. இதை வந்து விஜயகாந்த் தான் வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த கடல்ல வந்து பாதி தூரம் வந்து நீச்சல் அடிச்சு வந்து நீந்தி வந்தாரு. கடைசியில் அவராலையும் வந்து கரை ஒதுங்க முடியல. அவரும் வந்து அப்படியே கடல்லே அப்படியே போயிட்டாரு. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த கட்சிக்கு டாஸ்கா வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பெரிய விஷயங்கள் வந்து காத்துட்டு இருக்கு. அந்த விஷயங்கள்லாம் இவங்களால வந்து சமாளிக்க முடியுமா என்னன்றதெல்லாம் நமக்கு வந்து தெரியல. இவங்க மெயினா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய இஷ்யூ என்னவா இருக்குன்னா, இவங்களுக்கு வந்து அரசியல் வந்து லிட்டரலா வந்து புதுசு. அதாவது இவ்வளவு நாள் வந்து படத்துக்கு போஸ்டர் அடிச்சு, இவ்வளவு நாள் வந்து படத்துக்கு எல்லா விஷயங்களும் பண்ணி, பல விஷயங்கள் பண்ணி, டிக்கெட்டை சேல் பண்ணி, டிக்கெட்டை கூட்டி, ஆட்களை கூட்டி, படத்தை பார்த்து அதை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இனிமே ஒரு கூட்டம், அதை வந்து கூட்டத்துக்கு வந்து மீட்டிங் கூட்டணும், மீட்டிங் வந்து ஆள் சேர்க்கணும், கொடி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு லிட்டரலா வந்து ஒர்க்கே வந்து வேற மாதிரி ஷிஃப்ட் ஆகும். ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் இவங்க எந்த அளவுக்கு அடாப்ட் பண்ணி பண்ணுவாங்கன்றதெல்லாம் தெரியல. போக தான் இதெல்லாம் வந்து அவங்களுக்கே தெரியும். ஒரு வேகத்துல புதுசா கட்சி ஆரம்பிச்ச அந்த சூட்டுல வந்து நிறைய விஷயங்கள் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு இந்த 2 வருஷத்துல. அதுக்கப்புறம் லாங் டைமா சஸ்டைன் பண்ணி பண்ணுவாங்களான்னா தெரியாது. அதெல்லாம் நம்ம பொறுத்தது தான் பார்க்கணும். ஸோ வீடியோவோட 3rd பார்ட்டுக்கு அவரு செட் பண்ண கோல் வந்து பாத்தீங்கன்னா 2026 நம்ம வந்து ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தமிழக வெற்றி கழகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம வந்து பார்ப்போம். ஒரு விஜய் சாரை வந்து ஒரு ஆக்டரா தெரியும், ஒரு வந்து டான்சரா தெரியும், ஒரு எப்படி சொல்றது, ஒரு காமெடி நல்லா பண்ணுவாரு அப்படி தெரியும். எல்லாருக்குமே வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நல்லாவே ரெஜிஸ்டர் ஆகிக்கும். ஒரு பொலிட்டீஷியனா அவரை வந்து ரெகனைஸ் பண்றதுக்கு அவரு தனிப்பட்ட முறையில என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போறாரு. இதுனா விஜய் சாரோடைய நேம் வந்து 234 தொகுதியிலையும் போய் ரிஜிஸ்டர் ஆகும்னா அது வந்து சாதாரண காரியமே கிடையாது. அது வந்து பெரிய ஒரு ஹியூஜ் டாஸ்க்கு. இந்த மாதிரி தேர்தல் விஷயத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு ஆளா பண்ணுவாங்களா இல்ல ஒரு டீமா பண்ணுவாங்களா கேட்டா ஒரு டீமா தான் பண்ணுவாங்க. இதுக்கு தனியா செப்பரேட்டா ஒரு டீமே இருக்கும். பெரிய ஒரு ஆபீஸ் போட்டு தனித்தனி டிபார்ட்மெண்ட், தனித்தனி வழக்கறிஞர் அணி, மகளிர் அணி, இளைஞர் அணி, இளைஞர் பாசறை, அப்புறம் வந்து ஐடி விங்கு அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டா எல்லாத்துக்கும் வந்து டீம் வந்து அலாட் பண்ணுவாங்க. எல்லா டீம்லயும் மெம்பர் சேர்ப்பாங்க. எல்லா மெம்பரும் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு தொடர்ந்து அந்த கட்சிக்காக வேலை செய்யக்கூடிய மெம்பரா வந்து சேர்க்கணும். இந்த மாதிரி வந்து லிஸ்ட் வந்து அடிக்கிட்டே போகலாம். ஒரு கட்சியை பில்ட் பண்றது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. இவங்க அதை வந்து எந்த அளவுக்கு ஃபுல் ஃபோக்கஸா பண்ணுவாங்கன்றதெல்லாம் இனி வரும் காலகட்டத்தில் தான் தெரியும். ஃபோர்ஸ் வந்து இப்போ வந்து நல்லா இருக்கு, அவங்களுடைய ஸ்பீடு வந்து இப்போ வந்து நல்லா இருக்கு. இன்னும் போக 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 இன்னும் டபுள் ஃபாஸ்ட் பண்ணிட்டே போகணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கிராமத்துல இருந்து சின்ன சின்ன குக்கிராமம் வரைக்கும் அவங்களோட கட்சி கொண்டு போய் சேர்க்க முடியும். ஒரு கிராமத்துல போயிட்டு இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகம் விஜய் சார் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கான்னு கேட்டா அப்படியான்னு கேட்கறவங்க தான் அதிகமா இருப்பாங்க. ஏன்னா வந்து சோசியல் மீடியாவுக்கும் ஒரு கிராமத்துல இருக்க ஒரு பாட்டிக்கோ இல்ல ஒரு பெண்மணிக்கோ, ஒரு தினமும் வேலைக்கு போற ஒரு பெண்மணிக்கும் தூரம் வந்து அதிகம், ரொம்ப தூரம் வந்து டிஸ்டன்ஸ் அதிகம். அந்த டிஸ்டன்ஸ் வந்து இவங்க எப்படி கம்மி பண்ண போறாங்க? எல்லா தொகுதியிலையும் வந்து மக்களை போய் சந்திக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் சந்திச்சா போதுமா? பொதுவா அரசியல் கட்சிகள் பண்ணக்கூடிய பெரிய தப்பு என்னன்னா, கட்சியை வந்து ஒரு குக்கிராமம் வரைக்கும் பில்ட் பண்ணவே மாட்டாங்க. ஜென்ரலா டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் தாலுக்கு, அப்புறம் ஊராட்சி, அப்புறம் தொகுதி, இந்த 4 ஏரியால மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு 4 ஏரியாலையும் ஒரு 40 பேரை வச்சு ஒரு கொடிக்கம்பத்தை நட்டி ஒரு கொடியை பறக்க விட்டு அந்தந்த ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல், அண்ணா பிறந்த நாள், எம்ஜிஆர் பிறந்த நாள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாக்லேட் கொடுக்குறது, இது பண்றது, கொடி ஏற்றது, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாம ஒவ்வொரு மூளை முடுக்கு, தெரு, சந்து, பொந்து எல்லா இடத்துலையும் கட்சியை கொண்டு போய் சேர்த்தாதான் ஒரு கட்சி வந்து கம்பல்சரி வந்து டாப் டு பாட்டம் எல்லா இடத்துலையும் ரீச் ஆகும். அதிமுகவும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய இந்த அளவுக்கு வெற்றி, அதாவது அசைக்க முடியாத ஒரு வெற்றிக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு மூலையில முக்கில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல போயிட்டு ஏதோ ஒரு படிக்க தெரியாத ஒரு பாட்டி கிட்ட போயிட்டு நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கிற கட்சி பேர் சொல்லாயா இல்ல சொல்லுங்க பாட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுக அதிமுகன்னு சொல்லுவாங்க. சோ அதுதான் அந்த கட்சியோடைய வெற்றி. சோ அந்த அளவுக்கு அந்த கட்சி நம்ம கொண்டு போய் சேர்த்திருக்காங்கன்னா அப்ப அவங்க எவ்வளவு பாடுபட்டு இருக்காங்க. சோ வந்து அந்த அளவுக்கு பாடுபட்டாதான் ஒரு கட்சி நேம் வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 40, 50, 60 வருஷ கால அரசியல் வெற்றி தான் அந்த ஏதோ ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டி வந்து அந்த கட்சி நேம சொல்லக்கூடிய விஷயம். எங்க தலைவன் முகம், எங்க பிராண்ட், அந்த விஷயத்தை இவங்க 2 வருஷத்துல பண்ண முடியுமான்னு கேட்டா ஐ டோன்ட் நோ. கண்டிப்பா எனக்கு தெரியல. அந்த அவ்வளவு பெரிய விஷயத்த அந்த 2 வருஷத்துல பண்ண முடியுமான்னு. பண்ணாங்கன்னா மிகப்பெரிய வந்து எப்படி சொல்றது, இது வந்து நடக்க முடியாத ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டாங்கன்னு தான் அர்த்தம். அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். ஆக்சுவலா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணணுமா ஒரு எலெக்ஷன்ல வெற்றி பெறதுன்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. 7 கோடி மக்கள் அக்ராஸ் வந்து நான் அப்ராக்சிமேட்டா சொல்றேன்.
அதோட தாண்டியும் இருக்கலாம், குறைஞ்சும் இருக்கலாம் தமிழ்நாடுடைய பாப்புலேஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 கோடி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நியூ ஓட்டர்ஸ், யூத் இவங்கெல்லாம் வந்து வருவாங்க. ஸோ புதுசா கட்சி ஆரம்பிக்கிற எல்லா கட்சியுமே அவங்களதான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அந்த நியூ ஓட்டர்ஸ், அப்புறம் அந்த யங்ஸ்டர்ஸ், அப்புறம் வந்து மாற்றம் தேவைன்னு நினைக்கிற அந்த புதுவித ஓட்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களதான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்ப இந்த தமிழக வெற்றி கழகமும் அவங்களதான் ஃபோக்கஸ் பண்ணும். மெயினா அவங்களுக்கு உண்டான விஷயங்களை தான் பேசும், அவங்களுக்கு உண்டான கவரேஜ், அப்புறம் அவங்களுக்கு உண்டான பாப்புலாரிட்டி, அந்த விஷயங்களை தான் பண்ணும். அது மட்டும் போதுமான்னு கேட்டா போதாது, அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் பண்ணணும். 30 to 40 வயசு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா டிசிஷன் மேக்கர்ஸ். அவங்க வந்து ஒரு ஃபேமிலியில ஒரு டிசிஷனை வந்து மேக் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து அந்த ஃபேமிலியில இருக்க மெம்பர் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ வந்து அவங்களையும் மேக்சிமம் கவர் பண்ணணும், அவங்களையும் மாற்றம் ஒண்ணு இங்க தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்சி ஜெயிக்கணும்னா அவங்கள நம்ப வைக்கணும். இந்த முட்டா ஜனங்க கலாம் வந்தா மாறிடும், கெஜ்ரிவால் வந்தா மாறிடும் நம்பிக்கையில வாழ்க்கையை ஓட்டிட்டு இருப்பாங்க. யார் வந்தாலும் நாம மாறினா தான் எல்லாமே மாறும்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் 100 வருஷம் ஆகும். அப்படி நம்ப வச்சாதான் அவங்களுடைய பசங்களை கவர் பண்ண முடியும். இப்போ ஒரு ஸ்கூல் பசங்களையோ இல்ல ஒரு காலேஜ் பசங்களையோ ஒரு யங்ஸ்டர்ஸையோ நீங்க கவர் பண்ணனா அவங்களுக்கு உண்டான திட்டம் எல்லாமே நீங்க வச்சிருக்கணும். நீங்க படிச்சீங்கன்னா, நீங்க படிச்சு பட்டதாரியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான வேலை வந்து நாங்க அலாட் பண்ணி தருவோம், இந்த படிப்புக்கு இந்த வேலை வந்து உங்களுக்கு சேரும், ஒவ்வொரு வீட்லயும் படிச்ச முதல் பட்டதாரிக்கு இந்த மாதிரி ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட புது ஸ்கீம். அதாவது நடக்குமோ சாத்தியப்படுத்த முடியாதோ அதெல்லாம் தேவை கிடையாது. மக்களை வந்து ஓரளவுக்கு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ற அளவுக்கு, அவங்கள நம்ப வைக்கிற அளவுக்கு பல ஸ்கீம்கள்லாம் வந்து எடுத்துட்டு வந்து மக்கள் கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணும். அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சொல்லிட்டே போகலாம். இதெல்லாம் தான் அடுத்து அவங்க ஒரு 2 வருஷத்துக்கு பண்ணணும். அதாவது நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க மூக்குல இருக்க ஒரு கிராமத்துல போய் கேட்டா கூட ஆமா அந்த மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க புதுசா, அதுக்குதான் நம்ம ஓட்டு போட போறோம் அப்படின்னு சொல்ல வச்சாதான் இந்த கட்சி வந்து அவங்க போட்டிருக்க அந்த 2026 நம்ம இலக்கு அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்க விஷயம் வந்து நடைபெறும். கெட் ரெடி ஃபாக்ஸ், உங்க ஊர் தலைவனை தேடி புடிங்க, இதுதான் நம்ம சர்க்கார். அப்படி இல்லை என்றால் இது வந்து 10ஓட 11 போவதுதான் வாய்ப்பு. ஸோ இந்த விஷயத்துல வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஜய் ஃபேனா இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இது ஜெயிச்சிடும் 2028 இது கன்ஃபார்ம் ஆட்சி பிடிச்சோம் அப்படிலாம் பேசிருக்கலாம். அந்த மாதிரி பேசியிருந்தேன்னா இது வந்து ஃபுல்லா இரலோட்டா இருக்கும், இது வந்து உண்மையாவே இருக்காது. என்னதான் நம்ம ஃபேனா இருந்தாலும் நமக்கு ஒரு ஆளை பிடிச்சிருந்தாலும் உண்மை நிதர்சனமோ கல நிலவரணமோ அதை சொல்லித்தான் ஆகணும். அந்த வீடியோல நான் மெயினா அதை தான் சொல்லியிருக்கேன். இங்க விஷயம் இப்படிதான் இருக்கு, இதை நீங்க சால்வ் பண்ணோம்னா இவ்வளவு ஹெட்டேக் வந்து உங்க தலையில இருக்கும். இந்த ஹெட்டேக் எல்லாத்தையும் எப்படி சால்வ் பண்ணீங்கன்னு போறதெல்லாம் நீங்க தான் பார்க்கணும். இன்னும் மேலும் வந்து நம்ம நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்கு. இந்த வீடியோல கவர் பண்ணாத விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. எந்த மாதிரி ஓட்டர்ஸ் அவங்க வந்து மெயினா டார்கெட் பண்ணுவாங்க, என்ன மாதிரி ஸ்கீம்ஸ் கொண்டு வருவாங்க, எந்த மாதிரி அரசியல் பிரவேசம் வந்து அவர் எடுப்பாரு, மக்களை சந்திக்கிறதுல என்னென்ன பிரச்சனைகள் வரும், விளைவுகள் வரும், அடுத்த எதிர்கட்சி, அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் வந்து எப்படி எதிர்கொள்வாரு, யாரை எதிர்ப்பாரு, யாரை சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறைய நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம். இது பேசிட்டே போனா ரொம்ப நீண்டே போகும். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சீரீஸ்ல மற்ற விஷயங்களையும் கவர் பண்ணி வீடியோ போடணும்னா இந்த வீடியோல நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த இன்னொரு வீடியோல உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி.